ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க போடுற லைக் மூலயமா இந்த கதை பலருக்கும் போய் சென்றடையும். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆட்டோ கடை தெருவில் சென்று கொண்டிருக்க, ஆட்டோவில் உட்கார்ந்திருந்த சாவித்திரி தன் கணவனிடம், என்னங்க, அந்த பாம்பே ஸ்வீட் ஸ்டாலில் ஒரு 5 நிமிஷம் நிறுத்த சொல்லுங்க. ரசகுல்லா ஒரு டப்பா வாங்கிட்டு போகலாம். நம்ம சந்துருவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அவன் பிறந்த நாள். அவன் படத்துக்கு முன்னால வச்சு கும்பிடலாம். ஆட்டோவை நிறுத்த சொல்லி ரசகுல்லா வாங்கிக் கொண்டு ஆட்டோவில் ஏறினார் சண்முகம். என்ன ஐயா, வேற எங்கேயும் நிறுத்தணுமா? இல்லை, நேரா சுபஸ்ரீ கிளினிக்குக்கு வண்டியை விடவா? ஆமாம்பா, எங்களை கிளினிக்கில் இறக்கி விட்டுடு. வர லேட் ஆகும். நாங்க வேற ஆட்டோ பிடிச்சு வந்துடுறோம். அங்கு வரிசையாக போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்தனர். பெயரை பதிவு பண்ணிட்டீங்களா? டோக்கன் கொடுத்திருக்காங்களா? கூட்டம் அதிகமாக இருக்கும் போலிருக்கு. நிறைய பேர் காத்திருக்காங்க. ஆமாம் சாவித்ரி, புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே டாக்டர். அதான் கூட்டம். நம்ம டோக்கன் நம்பர் 12. இப்பத்தான் 3ஆம் நம்பர் போயிருக்காம். காத்திருக்கத்தான் வேணும். அந்த அம்மா பல் டாக்டர், வீட்டுக்காரர் ஆர்த்தோ டாக்டர். 2 பேரும் படிச்ச படிப்புக்கு நல்லபடியாக பிராக்டிஸ் பண்றாங்க. நாம் கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒத்த பிள்ளைய பெத்து இன்ஜினியருக்கு படிக்க வச்சோம். அவன் ஆசைக்கு குறுக்கே நிற்காம அவன் காதலிச்ச பெண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சோம். 1 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்தான். ஆனா அது நிலைக்காம போயிருச்சு. லாரி ரூபத்தில் வந்த யமன் வேலைக்கு போன பிள்ளையின் உயிரை பறிச்சிட்டான். 10 வருஷமாக அவன் நினைவுகளை மனசில் சுமந்துகிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். 1 வருஷம் அவனோடு குடும்பம் நடத்தின மகராசி அப்பா வந்து கூப்பிட்டதும் போயிட்டா. நமக்குன்னு இந்த உலகத்துல யாரு இருக்கா? எதுக்கு சாவித்திரி புலம்புற? பல்வலின்னு வந்திருக்க. அதிகம் பேசாதே, இன்னும் வலி ஜாஸ்தி ஆயிடும். காலையில் ஒன்னும் சாப்பிடலை. பக்கத்து டீ கடையில போய் பால் ஏதும் வாங்கிட்டு வரேன், குடிக்கிறியா? வேண்டாங்க, இந்த பல்வலி நின்னா போதும். நீங்களும் தான் பசியோடு இருக்கீங்க. போய் காபி சாப்பிட்டு வாங்க. நம்மை கூப்பிட இன்னும் நேரம் இருக்கு. எனக்கும் இன்னைக்கு நம்ம சந்துரு ஞாபகமாவே இருக்கு. பசியே எடுக்கலை. மகன் மருமகள் பேரன் பேத்தின்னு வாழற கொடுப்பனை இல்லாம கடைசி வரை நீயும் நானும் தனியா வாழணுங்கிற விதியை கடவுள் நமக்கு கொடுத்துட்டாரு. அவரிடம் இருந்து பெருமூச்சு வர மௌனமாக அமர்ந்திருந்தாள் சாவித்திரி. டோக்கன் நம்பர் 12. சாவித்திரி வாங்க, நர்ஸ் அழைத்தாள். நாற்காலியில் இருந்து எழுந்து கொண்டாள் சாவித்திரி. நீண்ட நேரமாக உட்கார்ந்திருந்தது முழங்கால் வலியால் உடனே நடக்க முடியாமல் சற்று நின்று கணவனை பிடித்து டாக்டரின் அறை நோக்கி நடந்தாள். ஏசி ஓடிக்கொண்டிருக்க ஒளிரும் விளக்குடன் டாக்டரின் அறை பிரகாசமாக இருந்தது. அம்மா, அந்த சேரில் ஏறி உட்கார்ந்து தலையை பின்னால் சாய்த்து வச்சுக்கோங்க. டாக்டர் அம்மா வந்துடுவாங்க. சார், நீங்க அப்படி ஓரமா அந்த சேரில் உட்காருங்க. டாக்டரின் உதவியாளர் சொல்ல, உள்ளறையிலிருந்து கைகளை டவலால் துடைத்தபடி வந்த டாக்டர் அம்மாவை பார்த்து அதிர்ந்தார் சண்முகம். அவளது கண்களிலும் ஆச்சரியம் மின்னின. அப்பா, நீங்களா? நல்லா இருக்கீங்களா? குரல் கேட்டு கண்மூடி நாற்காலியில் உட்கார்ந்திருந்த சாவித்திரி கண் திறந்து பார்க்க அவளால் நம்ப முடியவில்லை. யமுனாவா அது? அவள் எப்படி? அதற்குள் சாவித்திரியின் அருகில் வந்த யமுனா அன்போடு அவள் கைகளை பிடித்து கொண்டாள். அம்மா, உங்களை சந்திப்பேன்னு நினைக்கலை. இந்த 10 வருஷத்துல என்னென்னவோ நடந்து போச்சு. சந்துரு மறைவுக்கு பின் அப்பாவோடு போய் வேதனையில் இருந்த என்னை அப்பாத்தான் தேற்றி திரும்ப படிக்க வச்சாரு. பல் டாக்டருக்கு படிச்சு என் அத்தை பையனை எனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. 5 வயசுல ஒரு பெண் இருக்கா. நீங்க எப்படிம்மா இருக்கீங்க? அவள் சகஜமாக பேச சாவித்திரியால் நம்ப முடியவில்லை. சந்துருவுடன் வாழ்ந்த யமுனா இன்று பல் டாக்டராக இன்னொருவரின் மனைவியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். கண்கலங்க மௌனமாக அமர்ந்திருந்த சாவித்திரியை அன்புடன் பார்த்தாள். என்னை பார்த்ததும் உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வந்திருக்கும்.
உங்க வேதனை எனக்கு புரியுதுமா. கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நாம் வாழத்தானே வேண்டியிருக்கு. நீ நல்லா இருக்கியா யமுனா? உன் கணவர் தான் ஆர்த்தோ டாக்டரா? உன் மகள் பேரு தான் சுபஸ்ரீயா? ஆமாம்மா, அவள் பெயரில் தான் இந்த கிளினிக் இருக்கு. உங்களுக்கு என்னம்மா, பல்வலியா? முதலில் செக் பண்ணிடுறேன், அப்புறம் பேசலாம். வாயை திறக்க சொல்லி சிகிச்சை செய்த யமுனா, மருந்து போட்டிருக்கேன், வலி நிற்க இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கேன். 1 வாரம் கழிச்சு வாங்கம்மா. உங்க பல்லை எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு பல்லை எடுத்துடலாம். அப்புறம் திருச்சியில் தான் இப்ப இருக்கீங்களா? உங்க அட்ரஸ் சொல்லுங்க. கட்டாயம் வீட்டுக்கு வந்து பார்க்கிறேன். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் செய்ய தயாராக இருக்கேன். இவ்வளவு நாள் உங்களைப் பத்தி விசாரிக்காம இருந்ததுக்கு மன்னிச்சிடுங்க. எங்க அப்பாவின் கட்டளைய மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாம போயிடுச்சு. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. சின்ன வயசில் வாழ்க்கையை இழந்த உன்னை உன் அப்பா படிக்க வச்சு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. எங்களுக்குத்தான் கொடுப்பனை இல்லாம போயிடுச்சு. உங்களையும் அப்பாவையும் பார்த்தா மனசுக்கு சங்கடமா இருக்கு. என்னை நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டாம். உங்க மகளாக நினைச்சுக்கோங்க. உங்க அட்ரஸ் சொல்லுங்கம்மா. நம்பர் 20 வேலம்மாள் தெரு, புது சத்திரம். சாவித்திரி சொல்ல குறித்து கொண்டாள். சரிம்மா, கார் அனுப்புறேன். வீட்டில் போய் இறங்கிக்கோங்க. எனக்கு பேஷண்ட் வெயிட் பண்றாங்க. இன்னொரு நாள் பேசுவோம். இந்த சண்டே வர ட்ரை பண்றேன். காரெல்லாம் வேண்டாம் யமுனா. நாங்க வீட்டில் இருந்தே ஆட்டோ வச்சிட்டு வந்திருக்கோம். அதிலேயே போயிடுறோம். நீ உன் வேலைகளை கவனி சொன்னவள் கணவனிடமிருந்து பையை வாங்கி அதிலிருந்த ரசகுல்லா டப்பாவை யமுனாவிடம் கொடுத்தாள். இதிலே ரசகுல்லா இருக்கு. என் பேத்திக்கிட்ட கொண்டு போய் கொடுமா. கண் கலங்க சாவித்திரியை அணைத்துக் கொண்டாள் யமுனா. இருவரும் அவளிடம் விடை பெற்று வெளியே வந்தனர். ஆட்டோவில் ஏறி வீடு வரும் வரை எதுவுமே பேசாமல் வந்த சாவித்திரி பூட்டிய கதவை திறந்து உள்ளே சென்றாள். சாவித்திரி, நம்ம சந்துரு பிறந்த நாளான இன்னைக்கு யமுனாவை பார்த்து பேசியது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு. நம்ம கிட்ட எவ்வளவு பிரியமா அன்பா நடந்துகிட்டா. நீ ஏன் சாவித்திரி அவகிட்ட பொய்யான அட்ரஸ் சொன்ன? உன்னோட நடவடிக்கை எனக்கு புரியலை. கணவரை திரும்பி பார்த்தாள் சாவித்திரி. யமுனாவின் அன்பும் அரவணைப்பான பேச்சும் மனசுக்கு இதமாகத்தான் இருந்தது. அதை நான் மறுக்கலை. ஆனா அதை நாம் ஏத்துக்கிறது சரியில்லைங்க. இப்ப அவ இன்னொரு வீட்டு மருமகள். கணவர் குழந்தைன்னு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கா. பழைய உறவை ஞாபகப்படுத்த நாம் அவள் முன்னே போய் நின்னா அவ மனசிலும் பழைய ஞாபகங்கள் வரும். இப்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கிற அவள் வாழ்வில் தேவையில்லாத சங்கடங்கள் வர நாம் காரணமாயிடக்கூடாது. நாம் இழந்தது இழந்தது தான். வாழ வேண்டிய அந்த பெண்ணின் வாழ்க்கையில் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த எனக்கு விருப்பமில்லைங்க. அதான் அவள் நம்மை தொடர்பு கொள்ளாமல் இருக்க பொய்யான விலாசம் கொடுத்தேன். சொன்னவள் மௌனமாக உட்கார்ந்திருக்கும் கணவனை பார்த்தாள். சரி, நீங்க போய் கை கால் முகம் அலம்பிட்டு வாங்க. சூடா காபி கலந்து தரேன். பல்வலி சரியானதும் வேற டாக்டர்கிட்ட போய்த்தான் பல்லை பிடுங்கணும் என்று சொன்ன சாவித்திரி சுவற்றில் மாட்டப்பட்டிருக்கும் சந்துருவின் படத்தை பார்த்து கண்களில் வழியும் கண்ணீரை துடைத்து கொண்டாள்.